ஏன் என் உயிரை வாங்குறீங்க? சூப்பர் கலக்குறீங்க. தம்பி படம் போட்டாச்சுடா, படம் போட்டாச்சு. ஸ்டாப். திரையில பாக்குறதுக்கு இந்த மாடு இவ்வளவு பெருசா இருக்கு, நேர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த சீன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? 30 வருஷமா நான் கூட தானே இருக்கேன். கொம்ப பிடிச்சு திரு, கழுத்த மடக்கு தெய்வமே, அந்த கையாட்ட எடுக்கிற, அப்படியே பிரட்டு பிரட்டுறா, கொம்ப கடிச்சு துப்பு, 2 கொம்பையும் புடுங்கடா. அப்பாடா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கினார் மாட்ட, அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கு பின்னாடி உனக்கு தானையா அந்த அமைப்பு மாட்ட திணறத்துல அடக்கினி ஐயா. ஒரு சூட வச்சிருக்கலாம், ஒரு தேங்காய் வச்சிருக்கலாம் ஐயா, எதையாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். திசை சுத்தணுமே, திசை சுத்தணுமே, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மேம்படுத்த உட்காந்துருக்கீங்க? நினைச்சு பார்த்தப்பா, ரொம்ப கொடுத்து வச்சாங்க நீங்க. ஆமா ஆமா. ஆனா என்ன இல்ல, அவங்க நான் கட்டிக்க போற பொண்ணு. இந்த படத்துக்கு ஆஸ்கர் தலைவர் கையால தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அவர் என்ன தாலி எடுத்து கொடுக்கறது, தாலியே வாங்கி தர சொல்றப்பா, அல்வா மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் தான் பேசுவேன். தலைவரை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். ஐயோ ஏன் கேக்குறீங்க, பாகுபலியை கிராஸ் ஆயிடுச்சு. தலைவர, பாகுபலியோட மொத்த வசூலும் ஒரு ஷோல கலெக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றி நான் தான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு பீலா விடுறீங்க? 4 பேருக்கு அப்படி தாண்டி பேசணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னது? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காருங்க. கொப்பையா எப்ப வந்தா? அவரை திட்டாதீங்க. இப்படி பாசம் வச்சுதான் இருக்கிறாங்க, பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதோ பாருங்க, உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கவனியா அப்படி சொல்லுச்சு? இல்ல, உண்மையா சொன்னாருங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ள எங்க தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்துல என்னைய மாதிரி மாப்பிள்ள இல்லைனாக்கா அப்புறம் ஏன்டி ஓ தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தா? செல்போனுக்கு 2 சிம் கார்டு கேக்குது. ஏய், என்னடி பண்றாங்க? நான் உப்பு பாத்துட்டு இருக்கேன். உப்பு பாக்குற சாக்குல நீயே மொத்தமா குடிச்சு விடுவருக்கு? ஆமா, வியாபாரம் கிளியராக்கும். நானாவது குடிக்கிறேனே. வாங்க தம்பி. தண்ணி ஊத்துறவா? அது மட்டும் இல்லடா, உப்பு மிளகா பிள்ளை சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடா. என்ன? ஏய் 10 ரூபாய் சேர்த்து போடுறா. மாஸ்டர் 4 கொத்து. தண்ணி குடிக்காதா? ஏனே தண்ணியை குடிச்சு அதிகமா சாப்பிட முடியாதா? பிக்கல். அதான்டா என் வியாபாரத்துக்கு சிக்கல. மவோய், நீ கலெக்ஷன் அல்லுவோம். பிச்சுக்கிருச்சுல. வந்து பில்லு பில்லு பின்னாடி பின்னாடி. பில்லு பின்னாடி. பில்லு குடியா, பிள்ளை கொடுத்து போயா. என்னையா பிள்ளை கட்டா செல்ல எடுக்கிற? அது ஹலோ ஹலோ, மீசக்கார மாயாண்டியா? சார் சொல்லுங்க சார். யார் சார் நீங்க? அதாப்பா, நீ பெத்த மகன் பாபு பேசுறேன். சொல்றா பாபு. ஏப்பா, ஒரு வேன் நிறைய 50 பேர் வந்து நல்லா சாப்பிட்டாங்களா? ஆமாமா. நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களா? பூரா கம்ப்ளீட்டா காலிடா. அப்படியா? உன்னை பத்ததுக்கு நீ தாண்டா ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்க. அவங்க எல்லாம் பவர் ஸ்டார் ரசிகர் மனம் சேர்ந்தவங்க, காசு கிசு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? சாரி சாரி சாரி. உனக்காக தாண்டி வந்தேன், இல்லன்னா டைட்டில் போட்டதும் கிளம்பி வந்திருப்பேன். படமா அது? தலை வலி. இல்லப்பா, சேகர் பாவம், அவனுக்காக தான் கூப்பிட்டேன். அவன்லாம் ஒரு ஆளு, சுத்தமா எனக்கு பிடிக்கல. 8 வருஷமா எப்படி ஒருத்தனே லவ் பண்ற? என்ன பாரு, இது வரைக்கும் 5 பேரை மாத்திட்டேன். எதுக்குடி மாத்தின? ஒருத்தனை ஈஸி பண்ண சொன்னேன், பைசா இல்லன்னு சொல்லிட்டான், அதான் ஈஸியா கட் பண்ணிட்டேன். 8 வருஷமோ 10 வருஷமோ ஏமாத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் லவ். உன்ன மாதிரி மாத்துறது கிடையாது. சேகர் கிட்ட உனக்கு என்ன கருமம் தாண்டி பிடிச்சிருக்கு? ஒருத்தன் கிட்ட என்ன பிடிக்குதுன்னு தெரியாம வர்றதுதான் லவ். வாழ்நாள் பூரா அவன்கிட்ட அது தேடிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான காதல். அப்பாக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்குது வேடிக்கை. தெரியும் போது பாத்துக்கலாம். நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கா தெரியாது, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அறிவு இல்ல பா, ஒரு ஆளை போட்டு 3 பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க. நம்மகிட்ட ஆளா இல்ல, ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சிருந்தா உண்மை சொல்லிருப்பான்ல. டேய், போயிட்டு வருவேன், சொல்லல அறுத்துருவேன்.
அப்புறம் சின்ன மேட்டர் தலைவர், இந்த பையன் ஊர்ல இருந்து ஓடியாண்டா, ரொம்ப விசுவாசமான பையன், நான் அசண்டா சேர்த்துக்கவா? எதுக்கு? எனக்கு தான் நீ இருக்கல்ல. அப்படி இல்ல தலைவரே, நான் பேமெண்ட் வாங்க போகும்போது உங்களுக்கு பக்கத்துல துணையா ஒரு ஆளு வேண்டாமா? அதுக்கு சரி 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 தம்பி, ஒழுங்கா இருப்பல்ல? சார் நான் வச்சுக்கவா? வச்சுக்க. அப்ப நீங்க இவ்வளவு வச்சுக்கங்க. தொட்டு கூட பாக்கல. உட்காருமா உட்காருமா. என்ன சொல்ல, கணத்துல காயா? போங்க சார், நீங்க கடிச்சது தானே? நான் கடிச்சதா? எப்ப கடிச்ச? என்ன நாய் கடிச்ச மாதிரி இருக்கு? நைட்டு நானும் அதானே சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதமா. சொல்ல, ஷூட்டிங் வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், டைரக்டர் பாவம். சொல்ல, நீ ஒண்ணு கண்டுக்கார. யோ எந்திரியா. ஏயா வரும்போது ஒன்ன மட்டும் தான் வர சொன்னோம், அஸ்டண்ட் பூரா கூட்டிட்டு வர. ஒவ்வொருத்தரா காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு கதை சொல்றதுக்கா தெய்வம் கோச்சுக்குமா இல்லையா? போங்கப்பா நீங்க போங்க. வெளியே போச்சு. கிடக்காங்க லூசு பேல கத்திட்டு இருக்காங்க இவர். ஆமா, இப்ப என்ன சீனு? ஆக்சுவலா இப்ப சாங் போறோம் சார். சாங் ஓபன் பண்ணா எனக்கு தெரியாதா சாங் ஓபன்? தெய்வமே சாங் ஓபன் பண்றான். அப்படியே ரத்தன கம்பள விரிச்சு அதுல நடந்து வர்றீங்க. சொல்லு சார். அப்படியே கம்பளத்தை விரிச்சு அதுல 100 கேல்ஸ நிப்பாட்டி உங்க தலைமையில அப்படியே பூவை போடுறேன். பூவை கொட்டலாமாடா? ஐயா பூ பட்டு மண்டை உடைஞ்சு வச்சுனா? பூவுல மண்டை உடைதா? இப்ப வேணா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேர்ள்ஸ் பூரா பாம்பே கேல்ஸ். அறிவு இருக்காடா மடையா? அது பழைய மாடல்ரா, பேங்காக்ல இருந்து வர சொல்றா. தலைவரே, நம்ம 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கோம். தொட தொட அத வர சொல்லுங்க. அத வரலப்பா. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, காசுமே இவ்வளவுதான் இருக்கணும். இப்படி இப்படி இன்னைக்கு சாங் சங்கு தாண்டா உங்ககிட்ட. சரி, இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டங்குடா டங்குடா டங்குடா. ஆமா, இப்ப எனக்கு ஹீரோயின் யாரு? கரிஷ்மா, கரீனா அந்த மாதிரி பாம்பேல ட்ரை பண்றேன் சார். நோ 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 நோ. இப்ப எனக்கு மீனா பொண்ணு எப்படி இருக்கும்? யோ அது பச்சை மண்ணியா? பச்சை மண்ணுங்கிறது முக்கியம் இல்ல, மீனா பொண்ணுங்கிறதாடா முக்கியம். மீனா பொண்ணு லட்டு கொட்டு முடா சுட்டு இன்னைக்கு தேதி எண்ணு இந்த படம் இட்டுரும். வந்துடுறேன். பரவாயில்ல, நீ உட்காருமா. நீ வேலை பார்ப்பா. பெரியவங்க இவ்வளவு தூரம். தேவைன்னா தேடி வந்தானுமா அவனும். இல்ல பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன? சேகரே, ஒரு கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அம்மா, நீங்க முத்துப்பாண்டி வீட்டுல தான் வேலை செய்றீங்க? ஆமாங்க. கேள்விப்பட்டேன் தம்பி, நீ என் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு பார்க்கு காலேஜ் எல்லாம் சுத்துறதா பசங்க சொன்னாங்க. ஆனா என்ன தியேட்டர் வரைக்கும் போனீங்களாமே? தப்பில்ல தம்பி, என் பொண்ணு ஆசைக்கு என்னைக்குமே நான் குறுக்க நின்னதில்லை. ஆனா சாதிசனம்னு ஒண்ணு இருக்குல்ல, என்கிட்ட பையன் என்ன பண்றான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் இந்த மாதிரி கையை கட்ட கூடாதுல்ல, அதுக்குதான். தம்பி, தேவி எப்படியும் 3 மாசத்துல படிப்பு முடிக்க தான் போகுது. அதுக்கப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். ஹலோ, நான் கூப்பிடுறேன். ஆனா தம்பி எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறீங்களே, எதை நம்பி பொண்ணு கொடுக்கறது? அதான் யோசிக்கிறேன். டேய், நான் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல, நீ நாளையா சம்பாதிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். டேய், கூப்பிடுறேன் சொல்றேன். ஒரு வாட்டி சொன்னா புரியணும். தம்பி கொஞ்சம் புரிய வைங்க. வராம வேற எதுவும் சொல்லுவானே? ஏய், இன்னொரு குவார்டர் கொண்டு வா. போ போ போ. அவங்க அப்பா ஒன்னும் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்ல, தகுதியான ஆளுக்கு தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மாப்பி, நேரா சென்னை போறோம். தலைவர் கையில தாலி எடுத்து தர போறாப்ல, நீ கட்ட போற. உன் தலைவன் தாலி எடுத்து குடுக்கறீங்களா? தாலி எடுத்துட்டு ஓட வேண்டாம். எங்களை பத்தி பேசு, எங்க தலைவனை பத்தி பேசுன இங்கேயே தங்கர்த்து போட்டு தலைங்க மூடியளிப்பேன் பல. நாங்கெல்லாம் தண்ணியில மிதக்கிற தவளை இல்லடா, தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல. டேய், ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தக்காளி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. மிச்சரே டார்ச்சர்னு ரைமிங் டடா மிச்சரே. யோ, எப்ப பார்த்தாலும் உன் பார்ல பிரச்சனை தானே? சொல்லுங்கடா, என்ன விஷயம்? எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு சண்டை தானா? ஐயா போலீஸ்கார
சாமி இங்க வாரீங்க அந்த ரவுடி கும்பல் மிச்சரால எரிஞ்சு என் கைய பிராக்சர் பண்ணிட்டாங்க. அடச்சி உட்காரா. சரியா சரி. ஐயா உட்கார சொன்னா உட்காந்துறியா? எந்த யோ டேய், எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? என் தலைவனை பத்தி தப்பா பேசினா சும்மா விடுவோமா? என் தலைவனை தப்பா பேசினா பொறுத்துக்க முடியுமாயா? டேய், தலைவர்னா பெரியார், அண்ணா, காமராஜர், ஐயா அப்துல் கலாம் அவங்க எல்லாம் தாண்டா தலைவர்கள். எவனையோ தலைவனா தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பேரையே அசிங்கப்படுத்துறீங்களாடா? அறிவில உங்களுக்கு? உங்க தலைவன் உங்களை வச்சு கோடி கணக்கா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கான். ஆனா நீங்க ரோட்ல என் தெருவுல என் அடிச்சுக்கிட்டு பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு கேவலப்படுறீங்க. அந்த தலைவனை வச்சு என்னைக்காவது பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சீங்களாடா? தலைவனை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? என்ன போலீஸ்கார்? ஏய் வவ்வாலு, ஐயாவே எடுத்து பேசுறியா நீ? தொங்க விட்டுருவோம் ஜாக்கிரதை. யோ சுமாரியா. ஏய், நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இவங்க படங்கள்லாம் பார்த்து ரசிகனா இருந்து வந்தேன். அப்ப எவனுமே என்னை மதிக்கல. அதுக்கப்புறம் தான் படிச்சு ஒரு ஆளாகி இந்த போஸ்டிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட், பேனர், கட் அவுட், பாலாபிஷன்னு காசு தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை வச்சு 4 காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கயா. என்ன உங்க தலைவர் படம் ஏதோ 60-70 கோடி ரூபாய் பிசினஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ஏரியா வாங்கி 4 தியேட்டர்களை ஓட்டி காசு சம்பாதிக்க வேண்டியதானே? இந்த பார், இந்த வாழ்க்கை, சொந்தம், பந்தம், பாசம் எல்லாம் பணம் இருந்தாத்தான் வரும். அது இல்லாட்டினா வராது. ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு. இத நான் ஒரு போலீஸ்காரனா சொல்ல. இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டா நானும் உங்கள ஒருத்தன் தான். அட்வைஸ் பண்றதா நினைக்காத, உங்க அண்ணன் சொல்றதா நினைச்சுக்க. டேய், முதல்ல குளிச்சு முடிட்டு இந்த பட்டை, கொட்டை, சட்டை இந்த கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு குடும்பத்தை பாரு. இந்த மாதிரி உனக்கு 10 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே பணம் வரல வச்சுக்க, நான் குதிச்சிருவேன். குதிச்சு சத்தம் சாப்பிட்டு இன்னொரு பிள்ளை பத்துக்குறோம். யோ கூர்கட்ட மனுஷன், என்ன அர்த்தம்? என்ன பேசுற? கீழே குதிச்சு மேல போயிடுவேன். ஐயோ நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க, குச்சிர. நான் ராப்பாங்கலாம் அடுப்புல கஷ்டப்பட்டு கருமாய்ப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என் 30 வருஷம் கனவு பெரிய வேலை கட்டணும்ட்டு. ஐயோ இதெல்லாம் யாருக்கு மாமா? எப்படி நம்ம அவனுக்கு சொல்றோம்? காசு கொடுத்துட்டு போலாமே. என்ன சொல்றோம் புடிச்சேன், நான் மட்டும் கீழே வந்து செத்துட்டு வச்சுக்க. உனக்கு வாரிசு வம்சம் எதுவுமே இருக்காது. ஏய் இங்க பாரு, வெட்டியா ஊரை சுத்துறேன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுக்க சொன்ன. ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த ஆட்டோவில ஊரை சுத்திக்கு இருக்கா. அந்த டீம் நான் தான் கட்டிக்கிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியுமில்ல? சீக்கிரம் தர்றேன்னு சொல்லு, இல்லாட்டி நான் குதிச்சிருவேன். ஐயோ கூர்கட்ட மனுஷன், இதே மாதிரி பேசுனா நானும் போய் குதிச்சிடுவேன். எங்கடி போற? ஏய் குதிச்சிடாதடா. என்ன விட்டு போயிடுவா நீ போனா எனக்கு யாரு இருக்குது? வாடா கீழே. ஓ பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வரேன். கொம்மா மேல சத்தியம்டா. நான் பணக்கார கீழே இறங்கி வாடா. இஸ்கா என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. என்ன தேவி இவ்வளவு தூரம்? நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நாங்க தானே உங்களை தேடி வரணும். ஏண்டா ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல தேவி, சேகர் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். அதான் எங்க அவனை பார்க்கவே முடியல. என்னாச்சு அவனுக்கு? வேற என்ன பணம் தான். நான் எப்படியா எங்க அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டேன். இந்தா இவன் அப்பா கிட்ட வாங்கிட்டான். எங்க கொடுத்தாரு? நான் தான் நடிச்சு பிடிச்சு வாங்கியிருக்கேன். எப்படியோ பாவம் சேகர் தான் பணத்துக்காக ரொம்ப போராடுறேன். இந்தாடா டீய குடி. நம்மள நம்பி யாருப்பா 50 ரூபா கொடுப்பாங்க? நானும் அங்கேயும் இங்கேயுமா கேட்டு பாத்துட்டேன். சரி டீ ஆறிடும், குடி. ஹாய் அத்தை, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? எனக்கு டீ கிடையாதா? கங்க்ராட்ஸ், உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்களாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் நடக்காது? காசுதான், வேற என்ன? பணம் இல்ல அதானே. அத்தை இது புடிங்க. வா. வா வா. இத வச்சுக்கோ. ஏய் என்னது? நீ பாரு. ஏய் எதுக்கு இதெல்லாம்? வருஷம் பிசினஸ் பண்றதுக்கு பொண்டாட்டி நகை தரேன், அவ்வளவுதான். இல்ல எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? அத்தை இங்க வாங்க. அத்தை எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு மருமகளா வரப்போறவ தானே. வாங்கிக்க சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு
உங்களை விட யாரும் நினைச்சிட முடியாது. வாங்கிக்கங்க. இப்ப அப்பாக்கு தெரியாம தரேன். அப்புறம் அப்பாக்கு தெரிஞ்சே நான் வருவேன். நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு வீட்டையே சுத்தி வர. உங்க அப்பாவை நினைச்சாத்தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க வேற எப்படா நான் இங்க பெர்மனண்டா வருவேன்னு இருக்கேன். சேகரே. தேவதை தேவதை தரிசனம் தந்ததால் ஆனந்தம் கண்டேனே. தெய்வத்தை நேரினில் பார்த்தது போலே ஆணவம் கொண்டேனே. பேருந்தில் நீ இருக்க பேச்சு முச்ச நான் இழக்க கூடவே வரணும்னு தோணுதடி. காலையில கண் விழிக்க கனவெல்லாம் நீ இருக்க இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு தோணுதடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேக்குறேன் கிடைக்கலடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேக்குறேன் கிடைக்கலடி. தேவதை தேவதை தரிசனம் தந்ததால் ஆனந்தம் கண்டேனே. தெய்வத்தை நேரினில் பார்த்தது போலே ஆணவம் கொண்டேனே. மேகத்தை உடைத்து நீதான் குளிக்க நானும் உனக்கு மழையென வரவா. வானத்தை எடுத்து உன்னுடல் போர்த்தி நிலவை பிடித்து தலையணை தரவன். சுண்டு விரல் பிடித்து மீண்டும் நான் நடக்க வேண்டும் நீ எனக்கு என்பேனே. உன் பாதம் பட்ட இடம் தேடி நானும் வந்து எந்த நாயுழகை காண்பேனே. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேக்குறேன் கிடைக்கலடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேக்குறேன் கிடைக்கலடி. ஹலோ ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு இருக்கிறது என்ன உடச்ச இல்ல வியாபாரம் ஐயா? ஒரு ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு வாங்கணும்னா 6 மாசம் அலையணும், 3 மாசம் கேட்டு நிக்கணும், 1 மாசம் எட்டி பார்க்கணும். அங்க போற வர்ற பூரா திட்டி விட்டு மூஞ்சில காரி துப்பேன், எல்லாத்துக்கும் சலிட்டு அடிக்கணும். சும்மா கிடையாது. என்னது மதுரையா? மதுரையெல்லாம் 25 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. தெய்வத்தோட ரசிகங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க. சிவா பிரம்மா விஷ்ணுன்னு. அதுலயும் பழங்கானத்தை பாபுன்னு ஒருத்தர் இருக்கா, பழைய கில்லாடி. அதான் பாலு ஊத்துறவன். யோ கட் அவுட் இருக்கியா? அவங்கள தவிர இந்த படத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. புரியுதா? வச்சிரு போன அடுத்த படத்துல பாத்துக்கலாம். அண்ணே சார் நிக்கிறாரு, உட்கார சொல்லுங்க. தம்பி தம்பி, எந்த கழுதையை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இன்னைக்கு இங்க உட்காரு அங்க உட்காரு, கழுதைய மடியில உட்காந்து விளையாண்டு போயிடும். புரியுதா? தம்பி சத்தம் கேக்குதா? இல்லையே தம்பி, பள்ளி எச்சம் போட்டுச்சா சத்தம் கேட்டுச்சா? ஏண்டி உனக்கு கேட்டுக்க மாடி? கேட்டுச்சு கேட்டுச்சு. பள்ளியே எச்சம் போட்டுருச்சு தம்பி. பணம் வாங்கும் போது பள்ளி கத்தனா பல கோடி ரூபாய் வருமா இல்லையா? தேங்க்ஸ் பல்லி. தெய்வம் ஒரு கட்ட போட்டாலே படம் சூப்பர் ஹிட். இதுல 7 கட்ட போற. இன்னொன்னு என்னன்னா, அனுஷ்கா அம்மா அருணாடு வெள்ளன்னா பாத்துங்களேன். அண்ணே ஒரே ஒரு ஆசனை, தலைவர் நேர்ல பார்க்க முடியுமா? அதான் அப்படி கேட்டியா? ஏவிஎம்ல தானே இன்னைக்கு ஷூட்டிங், அங்கதானே நம்ம மீட்டிங். நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார், ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார் பெரிய பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார். வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா. கீழே ஒண்ணுமில்ல, வேலை ஒண்ணுமில்ல. அது எது கட்டணும்? அது இல்ல, நம்ம அந்த படம் எடுக்கல சார். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குல பாம்பு வந்துச்சுடா. பத்தியாடா, சாயிர கூட அங்கதான்டா சாயிரா. ஹலோ எழுந்துச்சு, கதையை கேளுங்க. அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு? அந்த பொந்துக்குள்ள சார், பாத்ரூம்குள்ள பொந்து இருக்குல்ல, அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார். அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார். அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா, அவ காலு கிட்ட வந்துச்சுல, அப்ப லவக்குன்னு கை ஒண்ணு உள்ள போச்சு. அந்த கை யாரு தெரியுமா? கட் பண்ணா அது நீங்க தான். நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. அப்படியே கட் பண்ணா சார் உங்க ரெண்டு பாம்பு பாக்குது. ஐயோ, அப்ப பாம்பு தூக்கி இருக்க. போங்க சார்,
இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க, உங்க படம் ஃபெயிலியர் ஆயி போச்சு. பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆகி போச்சு. பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சீன் இருக்கட்டும், பாம்பு மட்டும் மாத்திருங்க. பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க. இது நல்லா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுற மாதிரியே. வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி. தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன ஊசு? ஐயா எனக்கு நல்லா தெரியுமா, சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமான், இவர் பலகானத்த பாபு. வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சும்மா உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க தம்பி. மடியில உட்கார்றாதீங்க. இங்க உட்காரு, இங்க உட்காரு. சான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க. மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சாப்பிட்டு தான் போகணும், சரியா? ஆயிரம் கோடி தாரகை உந்தன் விழிகளில் பார்த்து நானும் வியந்தேன். தாமரம் வீசும் அடிமையை போல நானும் தானடி வரிசையில் நின்றொரு வெட்டி பயலாக சுற்றி திரிந்தவனை கட்டி போட்டவளும் நீதானே. நீ வெட்டி அணிந்திடவும் தொட்டு தழுவிடவும் நானும் முன்னருகில் வருவேனே. ஓதுப்பட்டா வாசம் மறக்கலடி, அதை ரிப்பீட்டா கேட்கிறேன் கிடைக்கலடி. ஓதுப்பட்டா வாசம் மறக்கலடி, அதை ரிப்பீட்டா கேட்கிறேன் கிடைக்கலடி. இந்த டிசைன் தான் ஃபைனல் பண்ணிருக்கோம். எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்ல? சூப்பர்டா. என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு 1000 கூட. ஏன் கூட? என்னடா பண்ற நீ? இது சொல்றேன். ஒண்ணும் புரியல. சொல்றேன்பா. என்ன ஆச்சுடா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்க முடியல, அதான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னா. நானும் பிஸியா தானே இருக்கேன், அதான் வாட்ஸ்அப்ல 1000 ரூபாய் மொய் ஏத்திட்டேன். நமக்கா முடியல. தலைவர் படம்னே சவுண்ட் எல்லாம் சும்மா சில்லு சில்லுன்னு கேட்கணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் டிடிஎஸ் எல்லாம் டங் டங் கேட்கணும். அதை விட ஒரு முக்கியமான மேட்டர், எவனா செல்போன்ல படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறீங்க, அவளதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னே. ஆமாண்ணே அண்ணே, படத்தை நல்லா போடுறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப போடுங்க. இந்தாங்க 200 ரூபா பிடிங்க பிடிங்க போடுங்க அண்ணே. வெற்றி நமக்கு, ஜெயிக்கிறோம்ண்ணே ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனதான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. இன்று வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் இதன் காரணமாக இதுவரை 7 பேர் தீக்குளித்துள்ளனர். அதில் 3 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அண்ணே, படம் எப்படின்னு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படக்காசு வந்துருமாண்ணே? தம்பி, 40 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. படம் பிளாப், செல்ஃப் எடுக்காது. அண்ணா, எதாவது பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்டர் பண்ணா தப்பிச்சிடலாமாண்ணே? போட்ட காசை வேஸ்ட்ங்கிறேன், நீ பப்ளிசிட்டி போஸ்ட்ங்கிறிய. இங்க கை கட்டி நிக்கிறத விட காசு கொடுத்துட்டு நின்னா ஏதாவது கிடைக்கும். என்னடா பண்ண போறோம் இப்ப? என்னடா பண்றது? படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்?
டேய் ஏண்டா கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? அறிவு கட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தாங்க தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன படத்தை ஒழுங்கா பண்ணியாடா. ஆக்டர் ஃபிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமாடா எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசிட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல. அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டா. மோசம் எல்லாம் பண்ணல. அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம் போட்டு பேசுறா. அப்படித்தாண்டா பேசுவோம்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா போடா. டேய் அதானே உன் பேரு, போடா. உங்கள இப்படி ரசிக்கொண்டா? ஏ பங்காளி, ஏதோ பில்கேசி மாதிரி ஒரு பிச்சைக்காரன உட்கார்ந்திருக்காங்க. என்னமா ஆட்டம் போட்டீங்க 4 பேரும்? இப்ப அடங்கி உட்கார்ந்திருக்கீங்களா? உங்க ஆளு படம் டபாப்பா. ஏய் அப்பு குட்டிக்கு ஆப்போசிட்டா, இதுதான் உங்க கெப்பாசிட்டா. வேணாடா. 35 வருஷம் உழைப்பு முழுசா முடிச்சு வந்து நிக்கிறேடா. ஒவ்வொரு அப்பா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும். டேய் உங்க அம்மாவை நான் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா சப்ளைன்ட்டு. நான் வைராக்கியமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடையை வச்ச பிறகு தாண்டா உங்க அம்மால எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுடா, அப்பயும் செத்த பிறகு உனக்கு புரியும். ஏமா அம்மா இப்பெல்லாம் பேசுற? இந்த வர்றா பெத்த தாய் தப்பட தவிக்க விட்டு எவன் ஒருத்தர் நடிகருக்கு ரசிப்பட வச்சனோ அவன் இந்த உலகத்துல உருப்பட சரித்திரமே கிடையாதா? அப்பா என் தலைவனை விட மாட்டாப்பா. அதே இந்த தலைவன் தலைஞ்சுக்கு சாடிக்கிறா பாரு. பாவங்க அவன் அழுகுறான், விடுங்க. அவன் உண்மையிலே அழுகிறான்னு பாக்குறியா? வெங்காயம் உரிக்கிற காட்டத்துல அழுகிறாண்டி. என்னடா சொல்ற பாபு? ஐயா என்னடா சொல்ற? மாயாண்டி மாய் என்னைக்கு கண்களும் கூடாதுடா. பணம் தானடா போச்சு, அப்பே உயிரா போச்சு. அப்பே உன்னை திட்டுதல நீ நல்லா இருக்குதாண்டா. சரியா? இனிமே நீ சொன்னதெல்லாம் கேட்கிறேன். இனிமேலாவது பார்த்து சூதானம் பண்ற. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல, என் மேல நீ பெரிய நம்பிக்கை வச்சிருந்த, அதை தொலைச்சிட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. இது பாரு, விழுந்தா கூட எழுந்து ஓடணும்னு நினைக்கிறவன் தான் ஜெயிப்பான். நீ ஜெயிப்ப. நீ எங்க போவியா எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுக்கு கடங்காரங்க யாருமே உன்னை தேடி வரக்கூடாது. எங்களை நிம்மதியா வாழ விடு. இல்ல நீ கண்டிப்பா காசு கிடைச்சிரும். நீ ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மதுரையில இருந்து தலைவரை பார்க்க வந்து. ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்க மதுரையில இருந்து 3 பேர் வந்திருக்காங்க. உள்ளார வர சொல்லுங்களா? கொஞ்சம் இரு, தெய்வத்திட்ட கேட்டு சொல்றேன். தலைவரே, மதுரையில இருந்து அந்த பசங்க வந்திருக்காங்க. போச்சு போச்சன்னா போக மாட்டாங்க. ஏதோ 4 வார்த்தை பேசுனீங்கன்னா ஆறுதலா இருக்கும்ல. சரி உட்கார சொல்லு, நான் வரேன். வர சொல்லவா? நல்ல மூட்ல இருக்கேன். அவங்கள அப்படியே உள்ள வந்து உட்கார சொல்லியா? ஏப்பா நீங்க எல்லாம் யாருப்பா? தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம். நாங்க தான் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர். மதுரை டிஸ்ட்ரிபியூட்டரா? ஹலோ, திருச்சம்படம் வந்துட்டாங்களா? நான் நேரம் வந்து பேசுறேன்னு சொல்லு. டேட்டை பத்தி ஐயா கவலைப்படுறியா? அதான் நான் இருக்கேன்ல. உங்க படத்தை வாங்கி நாங்க தான் ரிலீஸ் பண்ணோம். ஆமா தலைவா. எதிர்பார்த்த அளவுக்கு போல. நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். அட போங்கப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்கப்பா. உங்களை நம்பி தானே தலைவரை வாங்கணும். அட என்னப்பா நீங்க போன படத்துல 60 கோடி சம்பாதிச்சாங்க, ஏன்டா கொடுத்தாங்க? நஷ்டம்னா ஓடி வரீங்க. கரெக்ட் தான் தலைவரே, நீங்க பார்த்து ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா? பணம் தர முடியாது. என்னடா பண்ணுவீங்க? இன்னைக்கு 3 பேர் வந்திருக்கீங்க, கொடுத்துட்டா நாளைக்கு 30 பேர் வர மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை மாதிரி கை கட்டி நிக்க நான் முட்டாளா? என்ன தலைவர் எப்படி பேசுறீங்க? நாங்களும் இப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆனா சின்ன வயசுல இருந்து உங்க ரசிகர்கள். ரசிகர்னா விசில் அடி, கைத்தட்டு, கட் அவுட் வை, பாலாசம் பண்ணு.
உங்களை யாரா படம் வாங்க சொன்னது? நாங்க விசில் அடிச்சு கை தட்டினதுனாலதான் நீங்க மேல இருக்கீங்க. தம்பி, உங்க 3 பேர் நம்பி நான் இல்லப்பா. 3 கோடி பேர் என் பின்னாடி இருக்கான். அப்ப எங்க பணம் ஒரு சல்லி பைசாவோட தரமாட்டேன்டா. செக்யூரிட்டி, தலைவரே, எங்களால பணம் எல்லாம் போக முடியாது. வெளியில போறீங்களா? நான் அவுத்து விடவா? அது செய்யற வேலையத்தான் நீங்க செஞ்சிட்டீங்களே, நல்லா இருக்கு. நீங்க போத்தி படுக்கிற போர்வையில கூட எங்க வேர்வை இருக்கு தலைவரே. கடவுளா நம்பி வந்தோம், கடைசியில எங்களை நடு ரோட்ல விட்டீங்கல்ல. தலைவன்னா யாரு நீங்க காமிச்சிட்டீங்க. நாங்க ரசிகன், நாங்க யாரும் உங்களுக்கு காட்டுறோம். இந்துனா கோயில் போவாங்க, கிறிஸ்டின் தான் சர்ச்சுக்கு போவாங்க, முஸ்லீம் மசூதிக்கு போவாங்க. ஆனா சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் எந்த ஜாதி மதம் பார்க்காம நமக்கு பிடிச்ச ஹீரோவை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. நான் செத்துருவனு ஏமாத்தி வாங்கினடா அந்த காசு. இப்ப நிஜமாவே செத்துடலாம் போல இருக்குடா. இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக கூட நான் தொழுது இல்லடா. தலைவன் படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் தொழுது இருக்கேன். இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறானடா. எதிரியே இல்லாத இருக்கிறதால நம்ம ஜீரோ. எப்ப நமக்கு ஒருத்தர் எதிரியானோ அப்ப நம்ம ஹீரோடா. சின்ன வயசுல இருந்து ஒருத்தனை ஹீரோவா பார்த்தோம், ஒரே நிமிஷத்துல வில்லன் ஆயிட்டான்ல. நீங்க 3 பேர்ல ஒண்ணு இல்ல, என் பின்னாடி 3 கோடி பேர் இருக்கான்னு சொன்னால, அந்த 3 கோடி பேர்ல நம்ம 3 பேர் யாருன்னு காட்டுவோம்டா. என் தாய சுமக்க வேண்டிய கழுத்துல தருதல